பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரா. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பதாக. திருடன் ஜாக்கிரதை, பிவேர் த தீஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதம் பிசாசை சோதனைக்காரன், குற்றஞ்சாட்டுகிறவன், வஞ்சிக்கிறவன், பொய்யன், மனுஷ கொலைபாதகன், கர்ச்சிக்கிற சிங்கம், ஆதி முதல் பாவம் செய்கிறவன் என்று பல பெயர்களில் அழைக்கிறது. மேற்குறிப்பிடப்பட்ட வசனத்தில் அவனை திருடன் என்றும் அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடுவான். ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் உலாவிக் கொண்டிருக்கிறதை கண்டு பொறாமை கொண்டான். பின்பு அவர்களை பாவத்தில் விழத்தள்ளி தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆளுகையை அவர்களிடமிருந்து திருடிவிட்டான். காயினுக்குள் புகுந்து அவன் சகோதரனாகிய ஏபேலை கொலை செய்ய வைத்து சாபத்தை சம்பாதிக்கும்படி செய்து சகோதர அன்பை திருடிவிட்டான். தாவீதுக்குள் புகுந்து மேட்டிமை கொள்ளும்படிக்கு செய்து ஜனங்களை தொகையிடும்படிக்கு வைத்து அநேகருடைய மரணத்திற்கு அவனை காரணமாக்கி அவனுடைய சமாதானத்தை திருடிவிட்டான். ஆகையால் தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல. இந்நாட்களில் அநேக விசுவாசிகள் கூட பெருமைகளுக்கும் பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் பிரிவினைகளுக்கும் இடம் கொடுத்து அவர்கள் அறியாமலே பிசாசை சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். யூதாசையும் வேதம் திருடன் என்று அழைக்கிறது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று அவனை குறித்து யோவான் 12:6 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீஷர்கள் 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பண ஆசை நிமித்தம் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து சாபத்தை சம்பாதித்து கடைசியில் நான்கு கொண்டு செத்தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. மனுஷன் தேவனை திருடலாமா? Will a man rob God என்று வேதம் கேட்கிறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்று மல்கியா 3:8 எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை அறியாமலே அநேக வேளைகளில் தேவனுக்குரியதை திருடுகிற திருடர்களாய் நாம் காணப்படுகிறோம். இயேசு கூறினார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்பதாக. களவு செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடையதை எடுப்பது களவு செய்வதற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவமாகும். நாம் செய்ய வேண்டியவைகளை அநேக வேளைகளில் செய்யாமல் பாவத்தை திரளாய் சம்பாதித்து விடுகிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் தந்திரங்களை முன்னறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க கர்த்ததாமே உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நல்மன சாட்சியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உண்மை சேவிக்க கர்த்ததாமே எங்களுக்கு கற்றுத்தந்து உணர்த்துவித்து அனுதினம் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தடைகளை நீக்கி போடும். உம்முடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்வதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.